தானே பார்த்து இது என்ன புதுசாக ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா நம்ம கடைசியாக போட 2020 பாலிசி இன்னுமே நம்ம இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா February March மந்தில் கூட சிஎம் ஸ்டாலின் சார் சொல்லியிருப்பார், 1000 கோடி கொடுத்தாலும் சரி எத்தனை கோடி கொடுத்தாலும் நாங்கள் இந்த பாலிசியை வந்து போடவே மாட்டோம், அதாவது இம்ப்ளிமெண்ட்டே பண்ண மாட்டோம்னு சொல்லியிருப்பாரு. அது ஏன் நம்ம இந்த எஜுகேஷன் பாலிசியில் ரெக்கமெண்டேஷனில் பார்ப்போம். ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் டி முருகேசன் கமிட்டி. இந்த கமிட்டி எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2022. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அங்கே பார்த்தோம் ட்ரை லாங்குவேஜ் பாலிசி, நம்மளுடைய திராவிடன் பாலிடிக்ஸோட முக்கியமானதே அந்த ஹிந்தி எதிர்ப்பு தான். ஸோ அதை வந்து இப்போயும் எதிர்ப்பு பண்ணி 3 லாங்குவேஜாக சொன்னதை இன்னுமே நம்ம வந்து டே லாங்குவேஜ் பாலிசி தான் யூஸ் பண்ணுறோம், அதாவது இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஓகேவா? அடுத்து பாருங்கள், பப்ளிக் எக்ஸாம் சொல்லியிருந்தேன்னா 3வது 5வது 8வது பர்சன்ட்டுக்கெலாம் பப்ளிக் எக்ஸாம் அதை வந்து அபாலிஷ் பண்ண சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது நம்ம ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு. இப்போ டாக்டர் படிக்கிறதுக்கு நீட் இருக்குல்ல, அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கக்கூடாதுன்னு இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கோர்ஸ்லாம் படிக்கிறதுக்கு எது வந்து பேசிக்காக இருக்குன்னா 11th 12th இருக்கிற மார்க்கை வந்து கன்சல்ட் பண்ணி அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃபாக போடணும், தவிர நீட்டோ அந்த மாதிரி எக்ஸாம்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அடுத்து பார்ப்போம், ஸ்டேட் எய்டட் ஸ்கூல்ஸ், அதாவது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுவுமே கவர்மெண்ட் ஸ்கூலுமே ஒன்றா தான் பார்க்கணும், ஒன்றா தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், பேனிங் கோச்சிங் சென்டர்ஸ். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஸ்கூல்லையோ காலேஜில் வேலை செய்கிறாங்க, அதே ஆள் வந்து வெளில வந்து டியூஷன் சென்டர் நடத்தலாம், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து ஆல் ப்ரைவேட் ஹையர் எஜுகேஷன். இந்த ஆல் ப்ரைவேட் ஹையர் எஜுகேஷனையுமே மேம்படுத்துறதுக்கு ஒரு கமிட்டி மாதிரி ஒன்று போடணும், இன்னும் ஒரு சிங்கிள் ஆக்ட் மாதிரி போட்டு இவங்க எல்லாருமே உள்ளே கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா?